கடைசியாக இந்த அணியில புலிக்கு பிறந்தது பூனை ஆக. நேற்று இருந்ததுதான் ஒருத்தங்க அவங்க தந்தை பற்றி சொன்னாங்க. அவங்க தந்தை சாந்தத்தில் கூடினவர், மிகவும் அமைதியானவர் என்று சொல்லி. அப்ப நான் சொன்னேன், அவங்க தாயாருக்கு அந்த சர்டிபிகேட் நான் என்ன செய்ய மாட்டேன், சத்தியமா கொடுக்க மாட்டேன். அவங்க அப்படியே அதற்கு எதிரானவர். சரி, இந்த 2 பேருக்கும் பிறந்த இந்த நபர் ஜென்சி, கர்மேல் ஜென்சி, அவர்கள் எப்படிப்பட்டவர் பொறுத்திருந்து பார்ப்போம். ஆக இன்றைய இளைஞர்களுக்கு ஆவிக்குரிய வாழ்க்கை தித்திக்கிறது என்ற தலைப்பில் இந்த 5 பேரும் பேச வந்திருக்கின்றார்கள். நம்முடைய சபையின் சார்பாக 5 பேருக்கும் நல்ல கரகோஷங்களை வாழ்த்தி அவர்களை வரவேற்கிறோம். வாங்க ஜென்சியம்மா, நல்ல ஒரு கரகோஷம் எழுப்பி நிறைவு பேச்சாளராக தித்திக்கிறே என்ற அணியினருக்கு வருகை தருகின்றார் ஜென்சி அவர்கள். சுட்டுக்காய்ச்சும் பொன்னிலிருந்து மாசுகள் உருகி கலன்று ஒழுகி ஓடுதல் போல இப்பட்டிமன்றத்தின் தலைப்பில் இருக்கும் கசப்பை அகற்றி இனிப்பே இருக்கிறது என்று பசியுடன் காத்திருக்கும் நடுவர் அவர்களே, கடைசியாக நான் பேசுவதால பெல்ல டொயிங் டொயிங் என்று அடிக்காமல், அடிச்சா என்ன நடக்கும் உங்களுக்கும் தெரியும், அடிக்காமல் இருக்க வேண்டும் என்று இப்பதான் முதல் அனுபவம். என் அணியினருக்கும் எதிரணியினருக்கும் சபை மக்கள் அனைவருக்கும் என் கரம் கூப்பி சிரம் தாழ்த்தி வணக்கங்களையும் நன்றிகளையும் தெரிவித்துக் அம்மா என்னடானா 2 நாளைக்கு முன்னாடி நடந்த பட்டிமன்றத்தில் வில்லன்கிறாங்க. இவங்க என்னடானா கொலை மிரட்டல் ஆரம்பத்திலே கொடுத்துருக்காங்க. சரி, நான் டாபிக்ல போறதுக்கு முன்னாடி ஐயா கிட்ட ஒரு கேள்வி கேட்கிறேன். ஐயா, மாமா உங்களுக்கு வயசு என்ன ஐயா? 32 ஆகுது. சொல்றேன் தப்பு இல்லை, 2 தான். சரி, 30ல இருந்து 39 வயது வரைக்கும் அந்த கேட்டகரி ஆஃப் ஏஜ்க்கு ஒரு நேம் இருக்கு. அது என்னன்னு உங்களுக்கு தெரியுமா? நான் என்னையே வாலிபன் தான் உலகத்துல சொல்லிட்டு இருக்கேன். நீங்க வாலிபனை தாண்டி போயிட்டீங்க. அது உண்மை. இப்போ சபைக்கு தெரியணும். நீங்க உங்களோட கேட்டகரிக்கு பேர் தெரியுமா? சத்தியமா தெரியாது. உங்க கேட்டகரி பேர் வந்து ட்ரைசினேரியன். அதே மாதிரி 20ல இருந்து 29 வயசு வரைக்கும் இருக்கிற கேட்டகரிக்கு பேரு விசினேரியன். அதுக்கு முன்னாடி இருக்கவங்க அடலசன்ஸ். நம்ம அடலசன்ஸையும் விசினேரியனையும் தான் நம்ம வந்துட்டு இப்போ வந்து யூத் வாலிபர்கள் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம். அப்போ ஐயா, நீங்களும் இதே காலத்தை தாண்டி தான் வந்திருப்பீங்க. உங்க வாலிப காலத்துல நீங்க இந்த இனிப்பை, இந்த ஆவிக்குரிய வாழ்க்கையோட இனிப்பை நீங்க ருசிச்சனால தானே இந்த இடத்துல வெள்ளக்கயிறை கட்டி இந்த சபையில இந்த இடத்துல உட்கார்ந்து இத்தனை வாழ்க்கை தாண்டி கசக்குறதுக்குள்ள போகவே முடியாதுல்ல. உங்களால எப்படி தீர்ப்பு மாத்தி சொல்ல முடியும்? சரி, ஓகே. இப்போ என்னோட எதிரணியினர்கள் எல்லாரும் எல்லா பாயிண்ட்டும் சொன்னாங்க. திருப்பி ஒரே பாயிண்ட் தான் சொன்னாங்க. அது வேற விஷயம். எங்களை தாக்கணுங்கிற பேர்ல ஒரே தான் செல்ல தான் சொன்னாங்க. செல்லு எல்லாருக்கிட்ட தான் இருக்கு. ஏன் இந்த அணியினர்கிட்டயே இருக்கு, எங்க அணியினர்கிட்டயே தான் செல்லு இருக்கு. ஆனா அந்த செல்ல ஒவ்வொருத்தரும் எப்படி யூஸ் பண்றோம் அப்படிங்கிறது தான் விஷயம். என் செல்லுல நான் யூடியூப்ல நான் என்ன விஷயம் பாக்குறேங்கிறது, நான் இப்போ வெளியூர்ல வேலை பார்க்குறேன், சர்ச்சை நல்லா அட்டன் பண்ண முடியலன்னா நான் யூடியூப்ல லைவ்ல பிரசங்கத்தை பாக்குறேன். எத்தனையோ சபையோட பிரசங்கத்தை நான் பாக்குறேன், எத்தனையோ சாங்ஸ் பாக்குறேன், எத்தனையோ வாலிபர்கள் வந்து புதுசா சாங்ஸ் போடுறாங்க. வீட்டை பத்தி யாரோ பேசுறாங்க, வீட்டு வச்சாதான் பாக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்பவுமே பழைய சாங். என் கிப்சன்ல நான் எத்தனையோ ஒர்க் ஷிப் நடத்துறாங்க, அங்கன்னா ஃபுல்லா பழைய சாங் தான் எடுக்கிறாங்க. அவங்களும் ஒரு வாலிபரை தாண்டி கல்யாணம் ஆயிட்டு அது வேற விஷயம். இருந்தாலும் அவங்க இன்னும் வாலிபரெல்லாம் இருக்காங்கன்னு நாங்க நினைச்சிட்டு இருக்கோம். அவங்க இப்பவும் பழைய பாட்டுகளை தான் எடுத்து நடத்திட்டு இருக்காங்க. நம்மளும் அதை நினைச்சுதான் ஆராதனை செஞ்சுட்டு இருக்கோம். அதுக்காக வீட்டு வச்சுதான் இங்க நடக்குது அப்படின்னு எதுவுமே கிடையாது. பாட்டுல இருக்க கருத்தும், பாட்டுல இருந்து நமக்கு தேவை, நம்ம கூட என்ன பேசுறாரு அப்படிங்கறதுதான் விஷயமே தவிர பாட்டோ செல்லோ இந்த இடத்துல ஒரு விஷயமே கிடையாது. நான் 2 லட்சம் ரூபாய் கேட்கிறேன், நீ 10,000 ரூபாய் கேட்கிற, அதெல்லாம் மேட்டரே கிடையாது. அந்த செல் வழியா நம்ம என்ன பாக்குறோங்கிறதுதான் விஷயம். ஆவிக்குரிய வாழ்க்கையில என்ன, தேவனோட இருக்கிற ஒரு உறவு, அது ஒரு பாக்கியமான வாழ்க்கைன்னு பேசுறதுக்கு தான் நான் 4 சோல்ஜர்ஸோட நான் வந்திருக்கேன். அப்போ அந்த ஆவிக்குரிய வாழ்க்கை ஒருத்தனுக்கு இருக்கு அப்படின்னாலே அந்த இடத்துல ஆசீர்வாதம் கட்டாயம். ஒத்துக்கிறீங்களா இல்லையா ஐயா? ஆவிக்குரிய வாழ்க்கை அப்படின்னா ஆசீர்வாதம். இது என் லைஃப்ல நடந்த எக்ஸ்பீரியன்ஸ் வச்சு நான் சொல்றேன். யூஜில நான் 5 வருஷம் படிச்சேன், லா காலேஜ் படிச்சேன். யூஜில 5 வருஷம் படிச்சேன். நான் டெய்லி ப்ரேயர் பண்ணுவேன். எனக்கு பிடிக்கனாலும் நான் காலேஜ் போனாலும் நான் ப்ரேயர் பண்ணுவேன். எனக்கு எல்லாரும் மாதிரி இருக்கக்கூடாது, ஒரு புதுசா எனக்கு ஒரு ஸ்பெஷாலிட்டி வேணும் அப்படின்னு நான் ப்ரேயர் பண்ணப்போ தேவன் எனக்கு என் கிளாஸ்ல 180 பேர் படிச்சப்பவும் எனக்கு என் காலேஜ்ல எனக்கு மட்டும் தான் கோல்டு மெடல் கிடைச்சது.
மூத்தோசல் தட்டக்கூடாது அப்படின்னு சொல்லி நான் வந்து அப்படி சொல்லி நினச்சி பண்ணேன். அதுக்கு என்ன, முதுநெல்லி கனியும் மூத்தோர் சொல்லும் முன்னர் கசக்கும் பின்னர் இனிக்கும். அது வந்து இங்க இருக்கிற எல்லாருமே கண்டிப்பா நீங்க உங்க வாழ்க்கை வயசுலயும் நீங்க இது வேணும்னு சொல்லியிருப்பீங்க. ஆனா அதோட இனிப்பை நீங்க ருசிக்கும் போது அதோட இது உங்களுக்கு வந்து கண்டிப்பா தெரிஞ்சிருக்கும். அதை இந்த இடத்துல இருக்க யாருமே அதை மறுக்க முடியாது. அதே மாதிரி நான் பண்ணேன், பிஜில பண்ணேன், நான் டெய்லி ஜாப் பண்ணேன், பைபிள் வாசிச்சேன், என்னோட ஆவிக்குரிய வாழ்க்கையில நான் ஸ்ட்ராங்கா இருந்தேன். எனக்கு 2 கோல்டு மெடல் கிடைச்சிச்சு. இது எல்லாமே என்னோட வாழ்க்கையில நடந்த சாட்சி. இதே மாதிரி இப்போ இவங்க சொல்றாங்க, இந்த காலகட்டத்தில் இருக்க இளைஞர்கள் வந்து ஃபேஸ் பண்றது டிப்ரெஷன், ஸ்ட்ரெஸ், ஆன்சைட்டி, ராகிங், டீசிங் எல்லாமே. ஏன் லா காலேஜ்ல எத்தனையோ டீசிங் நடக்கும், எத்தனையோ டீசிங் எல்லாமே நடக்கதான் செஞ்சிருக்கு. ஏன் எனக்கு கூட நான் ஃபேஸ் பண்ணியிருக்கேன் ஃபர்ஸ்ட் இயர்ல. அப்ப நான் வந்து அவங்கள போய் கம்ப்ளைண்ட் பண்ணா அவங்க வாழ்க்கை கண்டிப்பா அந்த இடத்துல கேள்விக்குறியா இருக்கும். ஆனா நான் அவங்களுக்கு போய் கம்ப்ளைண்ட் பண்ணல. நான் தனிமையில இருக்கும்போது ஜெபிச்சேன். இவங்க வந்து தெரியாம பண்றாங்க, இதனால ஒரு கிரைம் நடக்கும்னு தெரியாம ஜெபிச்சப்போ உண்மையை சொல்லுவோம். அது ஒரு சாட்சி. அவங்க வந்து அப்படி பண்ணவங்க இன்னைக்கு மனம் மாறி அவங்க வேற மதத்தவரா இருக்கலாம், இருந்தாலும் அவங்க மனம் மாறி என் கூட இப்ப ஃப்ரெண்ட்ஸா இருக்காங்க. நான் நிறைய விஷயங்கள் அவங்களுக்கு சொல்ற மாதிரி இப்போ இருக்கு. கிரைம் ரேட் நாங்க டெய்லி கோர்ட்டுக்கு போறோம், எத்தனையோ கிரைம் ரேட் பார்க்கிறோம். ஆனா ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் எடுத்தா கூட மற்ற மதத்தவர்களும் கிறிஸ்தவர்களும் பார்த்தா கிறிஸ்தவர்களோட எண்ணிக்கை கம்மி தான். ஏன்னா எல்லா இளைஞர்களுமே ஆவிக்குரிய வாழ்க்கையில ஸ்ட்ராங்கா தான் இருக்காங்க. யாருமே ஆவிக்குரிய வாழ்க்கை கசக்குது அப்படின்னு சொன்ன மாதிரி வேற ரீல் இன்ஸ்டான்னு பார்த்துட்டு இருக்கிறது இருக்காங்க. அவங்க ஏன் இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு இன்னும் கரெக்டான டைரக்ஷன் இல்லை. அவங்க வெறும் டிஸ்ட்ராக்ஷன்ல இருக்காங்க, அவங்களுக்கு டைரக்ஷன் கிடைக்கல. டைரக்ஷன் என்னைக்கு அவங்களுக்கு கிடைக்குதோ அவங்களும் ஆவிக்குரிய வாழ்க்கையில ஸ்ட்ராங்கா தான் இருப்பாங்க. இலக்கு சாதனையாளர்கள்னு பார்த்தா இப்ப நிறைய பட்டியல் போயிட்டே இருக்கு. சாமா யாரோ சொன்னாங்க பெரிய பட்டியல்லாம் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு, அதே மாதிரி பட்டியல் நானும் போடலாம். அந்த பட்டியல்லையும் அவங்கெல்லாம் ஏன் சாதனையாளராக மாறினாங்க அப்படின்னா அவங்களோட இளமை வாழ்க்கையை அவங்க பயனுள்ளதாகவும் ஒழுக்கமாகவும் ஆவிக்குரிய வாழ்க்கையில் அவங்க ஸ்ட்ராங்கா நம்ம மதமோ வேற மதமோ ஆவிக்குரிய வாழ்க்கைங்கிறது எல்லாத்துலயும் ஒண்ணுதான். அந்த ஆவிக்குரிய வாழ்க்கையில நம்ம ஸ்ட்ராங்கா இருந்தனாலதான் ஒவ்வொரு சாதனையாளரும் ஒவ்வொரு இடத்துல உருவாகிட்டு இருக்கோம். அப்போ எல்லாருமே ஃப்ரீ ஃபயர் விளையாடலாம், ரீல் பார்க்கலாம், எல்லாமே பண்ணலாம். ஆனா அதை புரிஞ்சுக்கிட்டு இருக்கிற இளைஞர்கள் இதை சாதிக்கிறாங்க அப்படிங்கிற கேட்டகரி கண்டிப்பா இருக்கு. ஸ்டாட்டிஸ்டிக்ஸே எடுத்து பார்த்தாலும் இன்வென்ஷன் பண்ணாதவங்கன்னு பார்த்தா கூட நிறைய பேர் அவங்களோட சாட்சிகளா நிக்கிறது எதனால அப்படின்னா அவங்க ஆவிக்குரிய வாழ்க்கையில அவங்க இருந்தனாலதான். நம்ம எடுக்கலாம் தாமஸ் ஆல்வா எடிசன், கிரகாம் பெல், உடனே கிரகாம் பெல், எத்தனையோ பேர் இருக்காங்க. எல்லாரோட வாழ்க்கை ஏன் நமக்கு தெரிஞ்சிருக்கும். சாரா நவரோஜம்மா அவங்க 3 வயசுல பாட ஆரம்பிச்சவங்க, 15 வயசுல அவங்க ஆண்டவரை ஏற்றுக்கொண்டவங்க, 396 பாடல்கள் அவங்க பாடியிருக்காங்க. இங்க மதுரையில அவங்க இருந்தவங்க, சென்னையில சயான் சர்ச் காஸ்பல் சர்ச் ஓபன் பண்ணவங்க, யூஎஸ்ல அவங்களுக்கு யூனிவர்சிட்டி ஆஃப் ரோட் சம்திங் யூனிவர்சிட்டியில வந்து அவங்களுக்கு வந்துட்டு ஹானரரி டாக்டரேட் ஆஃப் டிவினிட்டிங்கிற ஒரு அவங்களுக்கு வந்து ஒரு டாக்டரேட் கிடைச்சிச்சு. அது எத்தனை பேருக்கு தெரியும் நமக்கு தெரியாது. ஏன்னா அவங்க வந்து அவங்களோட இளமை வாழ்க்கையில இருந்து அவங்க ஆவிக்குரிய வாழ்க்கையை அவங்க ஒப்பு கொடுத்தனாலதான் அவங்கள தேவன் ஒரு இடத்துல உயர்த்தி வச்சிருக்காரு. எல்லாரும் இதுக்கு டைம் இல்ல அதுக்கு டைம் இல்ல, எங்க சோல்ஜர்ஸ் சொன்ன மாதிரி தான், நீ இருக்கு இல்ல உனக்கு டைம் இல்லைன்னு சொல்றது ஆவிக்குரிய வாழ்க்கை கஷ்டம் தான், கசப்புன்னு தான் நீங்க வந்து சொல்லணும். நீங்க வந்து உங்களோட கஷ்டங்களை தான் சொல்றீங்களே தவிர ஆவிக்குரிய வாழ்க்கையை நீங்க அனுபவிச்சு நீங்க அதுல கஷ்டத்தை தான் ஆரம்பிச்சு வச்சிருந்தீங்கன்னா அதை தான் நீங்க சொல்லணும். ஆனா நீங்க யாருமே ஆவிக்குரிய வாழ்க்கை எனக்கு கசந்தது இல்லை, எனக்கு கஷ்டமா இருக்கு இருக்கிற எல்லாரும் பரிசா ஒரே கதையை திரும்ப சொன்னீங்க. இப்போ நான் யூத் அப்படிங்கிறதுக்கு 5 லெட்டர் இருக்கு யூத். அந்த யூத்தை நீங்க கரெக்டா ஃபாலோ பண்ணீங்கன்னா உங்களோட ஆவிக்குரிய வாழ்க்கையும் கண்டிப்பா ஃப்ரூட்ஃபுல்லா தான் இருக்கும். Yனா yielded to Christ, Oனா obedient to God, Uனா united to fellowship, Tனா transformed by grace, and Hனா hopeful in Christ. இத கடைபிடிச்சிருக்கிற யூத் வந்து கண்டிப்பா ஆவிக்குரிய வாழ்க்கையில ஜெயிப்பாங்க. அவங்களால எதையும் ஜெயிக்க முடியும், எதையும் சாதிக்க முடியும். நம்ம சர்ச்சில் இருக்க இளைஞர்களுமே நிறைய இன்வால்வ்மெண்ட்ல இருக்காங்க. அதெல்லாம் தெரிஞ்சு அதுல இன்வால்வ் ஆன இளைஞர்களே இங்க வந்து கசக்குதுன்னு உட்கார்ந்துருக்காங்க. ஸோ இதுக்கு என்ன செய்ய தெரியல. நான் வந்து எனக்கு தெரிஞ்ச இனிப்பான ஜூஸை வந்து உங்க எல்லாருக்கும் நான் கொடுத்துருக்கேன். உங்களோட வாழ்க்கை இனிமையா இருக்கணும்னு நான் ஜெபிச்சுக்கிறேன். நீங்களும் ஜெபிச்சுப்பீங்க. ஏன்னா நீங்க அதனாலதான் எல்லாரும் ஆர்வத்தோடு இங்க வந்து உட்கார்ந்துருக்கீங்க. அதே மாதிரி ஐயா அவர்களும் நடுவரையா ரியாலிட்டி, மெஜாரிட்டி, ப்ரையாரிட்டி எல்லாத்தையும் யோசிச்சு கண்டிப்பா ஒரு இனிமையான தீர்ப்பை தான் நீங்க வளர்க்கணும்னு சொல்லி கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறேன். அதெல்லாம் பார்த்து என்ன செய்யுங்க, தீர்ப்பு கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிருக்காங்க. அதே போல கசக்கிறது கஷ்டமாக இருக்கிறது, அதற்கான அந்த வித்தியாசத்தையும் அவங்க காண்பிச்சு கொடுத்துட்டு போயிருக்காங்க.
நீங்க கஷ்டமா இருக்குங்கிறத வந்து கசக்கு நினைச்சாதீங்க, சொல்லாதீங்க. அவிக்ரேட்ஸ் அதை பார்த்து அவருடைய அனுபவத்தில் அவங்க சொல்றாங்க, கிரைம் ரேட்ஸ் ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட பிள்ளைகள் தான் குறையத்தான் செய்திருக்கிறது என்பதை அவங்க சொல்றாங்க. ஆகையினால ஆவிக்குரிய வாழ்க்கை இருக்கிறது என்ற அணியினர் தன்னுடைய கம்ப்ளீட் வாதங்கள் அனைத்தையும் செய்து முடித்திருக்கின்றனர். அந்த 5 பேருக்கும் சிறப்பாக தற்போது பேசிய சகோதரி ஜென்சி அவர்களுக்கும் நல்ல கரங்களை தட்டி வாழ்த்துக்களை நாம் தெரிவிக்கலாம். தொடர்ந்து நாம் கடைசி பேச்சாளர், ஒருவேளை கசக்கிறது என்ற அணியின் கடைசி பேச்சாளரும் இந்த பட்டிமன்றத்தின் கடைசி பேச்சாளருமான